நீ சொல்றத பார்த்தா அவ கர்ப்பத்துக்கு நான் தான் காரணமா? தோசைல எவ்வளவு பசங்க இருக்காங்களே, அவங்க வீட்டுல கேட்டியா? என்னடா இது? நீ அப்படி பேசக்கூடாதுடா. உனக்கு தெரியும் அவ உன்னை எவ்வளவு லவ் பண்றான்னு. உன் மேல உயிரியா வச்சிருக்காடா அவ. உன் காலை வேணா பிடிக்கிறேன்டா. தயவு செஞ்சு சொல்றது கேளுடா. என் தங்கச்சி ஏமாத்திராதடா. அண்ணா வேண்டாம் அண்ணா. எனக்காக நீ இந்த பொறுக்கி கால்ல விழ வேண்டாம். வேண்டாம். நீ சும்மா நான் பேசுறேன்ல. நீ சும்மா. டேய் குமரா, நிறுத்துடா. ப்ளீஸ் டா. அண்ணா கெஞ்சி கேக்குறடா. குமரா, இவன் கால்ல விழாதடா. 4 வருஷமா தூக்கத்துல கூட உங்க அப்பா இவன் பேர் தான்டா சொல்வாரு. நன்றி கட்ட நாய். இவன் நல்லாவே இருக்க மாட்டான். வாடா நீ. சித்தி நீங்க எங்க வந்தீங்க சித்தி? ஆனந்த் சொன்னா ஒத்துப்பா சித்தி. அது இல்ல சித்தி. வேண்டாம். வாடா நீ. ஏன் விடுங்க சித்தி. கான்சென்ட்ரேட். இன்னும் 2 நாள் தான் இருக்கு குமரா. இந்த 2 நாளும் கண்டு தெரிய வேண்டியது இந்த கிக் பாக்ஸிங் ஸ்டேஜும் எதிரியின் முகம். கான்சென்ட்ரேட். கவனத்தை செலுத்த விடாத. கான்சென்ட்ரேட். ஏன் டல்லா இருக்க? செமிஃபைனல் மேட்ச்ல எங்க அம்மா இருந்தாங்க. நான் ஜெயிச்சேன். அவங்க இல்லை. ஆனா கண்டிப்பா நாளைக்கு மேட்சுக்கு அவங்க வருவாங்க. நீ அவங்களுக்காக பக்கத்துல ஒரு இடம் ஒதுக்கி வை. மேட்ச்ல குமரனை வெறியோட அடிக்கணும். அவனை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஈஸியா வின் பண்ணிடலாம். மாஸ்டர், அவனை குறைச்சி எடை போடுறீங்க. அவன் ஒரே ஆளா இருந்து 20 பேர் அடிச்சு நொறுக்கினவன். இப்போ ஈஸ்வர் மாஸ்டர்கிட்ட ஸ்பெஷல் ட்ரைனிங் வேற எடுக்கிறான். தெரியும்ல? அவன் சொல்றது கரெக்ட் தான். அவனை புத்திசாலித்தனமா ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் அவன் சைக்காலஜில அட்டாக் பண்ணணும். குமரா, அப்பா நான் வீட்டுக்கு போறேன். சீக்கிரம் தூங்கு. காலையில 5 மணிக்கு வரேன். பி ரெடி ஃபார் பிராக்டிஸ். யா சரிப்பா. பாய். குமரா, அப்பா அப்பா ப்ரோ, இப்ப எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. மிஸ்டர் குமரன், நாங்க டாக்டர் பார்த்துட்டு தான் வரோம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு மேட்ச் இருக்கு இல்லையா? நீங்க வாங்க பிராக்டிஸ் பண்ண போலாம். ஆமா, நீ இப்போ பிராக்டிஸ் பண்ண. இல்லப்பா, நான் உங்க கூட இருக்கேன். நாங்க இருக்கோம் குமரன். எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஒரு நிமிஷம்ப்பா. ரைட் வாங்க. குமரா, சொல்ல அவனுக்கு. இங்க பாருங்க, எங்க அப்பா விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் வர முடியாது. மிஸ்டர் குமரன், இப்படி பிடிவாதமா பேசுங்க. அப்படி நாளைக்கு மேட்ச் இருக்குன்னு மறந்துட்டு பேசுறீங்களா? நாளைக்கு மேட்சை பத்தி எனக்கு கவலையே இல்லை. மிஸ்டர் குமரன், உங்களை நம்பி எங்க கம்பெனி லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்கு. இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. பணம் போனா எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம். எங்க அப்பாக்கு ஏதாவது ஒண்ணா நீங்க திருப்பி தருவீங்களா? சென்டிமெண்ட் கேட்டு போக we are not fools. ஏய், எங்க கிட்ட வெச்சுக்கிட்ட நாளைக்கே நீ கோர்ட் வாசல்ல மிதிக்க வேண்டி இருக்கும். அதுக்கு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா கிக் பாக்ஸிங் பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. முதல்ல அதை செய்யுங்க போங்க. குமரா, வாங்க. பைத்தியமாடா உனக்கு. இது பாரு, இந்த மேட்ச்ல நீ ஜெயிக்கணும், சாம்பியன் ஆகணும். அதுதான் லட்சியம். வேண்டாம் குமரா, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வீணாக்கிடாத. அப்பா, எனக்கு உங்களை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்லப்பா. நான் போறேன்ப்பா. உங்க கூட இருந்துட்டு நான் மேட்சுக்கு போறேன்ப்பா. This is the day to decide the actual champion for the 47th Indo Malaysian Kickboxing Championship. Introducing first, the 163 pounds challenger, who is the underdog for today's fight, Mr. M. Kumaran. Put your hands together to welcome our challenger from Chennai, Mr. Kumaran, who is at the red corner. Now I introduce the other fighter for the day, Mr. Anand.
obey my commands all the time. Back, back. ஏய் குமரா நீ அவனை அடிக்கணும் நீ அடிக்க அவன் துடிக்கிறத நான் பார்க்கணும் அடிடா Box. போடாதடா அடிடா அவனை டேய் என்னடா அடிக்கிற குமரா அவன் உயிரோடவே இருக்க கூடாது பண்ணிடுறா இந்த போட்டியில நீ தோத்துட்டா உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். Box. Come on. Get back, back. டேய் எதுக்குடா தோத்து போற ஏன்டா தோத்து போற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். என்னது அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். Box.